ஹலோ எவ்ரிவன். சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் ஆல்ரெடி 2 வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இது வந்து தேர்ட் வீடியோ. இதில் வந்து ஒரு முக்கியமான கேண்டில் ஸ்டிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன கேண்டில் ஸ்டிக் அப்படின்னா டோஜி. இது பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இது மாதிரி ஒரு ப்ளஸ் சிம்பிள் தான் இருக்கும். இது என்ன இண்டிகேட் பண்ணுது? ஓப்பனிங்கும் க்ளோஸிங்கும் ஈக்குவலாக இருக்குது. அதனால் வந்து ஒரு பாடியை ஃபார்ம் பண்ண முடியலை. ஒரு சிங்கிள் ஹரிசாண்டல் லைன் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு அப்பர் விக்கு, ஒரு லோவர் விக்கு, எல்லா கேண்டில்லையும் ஃபார்ம் ஆகிற மாதிரி 2 விக்ஸு. பட் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக இருந்துச்சு அப்படின்னா டோஜி வந்து ஃபார்ம் ஆகும். சரி, ஓகே. டோஜி வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை வந்து எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ட்ரெண்டி டேஸ் நடக்குது அப்படின்னா, ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கட்டும் சரி, இல்லை டவுன் ட்ரெண்டாக இருக்கட்டும் சரி, ஒன்ஸ் இந்த டோஜி கேண்டில் அப்பியர் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிவர்சலுக்கு சான்சஸ் அதிகம். உதாரணத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் வந்து நடக்குதுன்னு வைக்கலாம். இது வந்து ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட். நான் திரும்பியும் சொல்கிறேன், நல்ல ட்ரெண்டி டேஸில் தான் இந்த டோஜி கேண்டில் வந்து யூஸ் ஆகும். அப்போ வந்து ஒரு டோஜி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா உடனடியாக வந்து ரிவர்சலுக்கு சான்சஸ் வந்து அதிகம். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ட்ரெண்டில் ஒரு டோஜி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா உடனடியாக அது அப் ட்ரெண்டுக்கு மாறுறதுக்கு சான்சஸ் வந்து அதிகம். மார்க்கெட்டில் 90% ஆஃப் த கேண்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டோஜியாக தான் இருக்கும். நமக்கு வந்து என்னன்னே புரியாது, ஏன்டா இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த கேண்டிலை வந்து நம்ம எப்போ வந்து இதையும் ஒரு கேண்டிலாக நம்ம மதிக்கலாம் அப்படின்னா ட்ரெண்டி டேஸில் மட்டும்தான். அப்போ வந்து ஒன்லி ட்ரெண்டி டேஸில் தான் இந்த கேண்டிலை நம்ம கணக்கிலேயே எடுத்துக்கணும். இல்லை ஒரு மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக போகுது அப்படின்னா, மார்க்கெட் வந்து எதுவுமே இல்லாமல் ஃப்ளாட்டாக போகுது, அப்போ வந்து இந்த டோஜி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது. மார்க்கெட் கீழே போகுமா இல்லை மேலே போகுமா அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டோஜியை நம்பி நம்ம எந்த ஒரு முடிவும் வந்து எடுக்கக்கூடாது. இதை தவிர்த்து இந்த டோஜிலேயே 3 டைப்ஸ் வந்து இருக்குது. இதுதான் அந்த 3 டைப்ஸு. என்ன என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு லாங் லெக்டு டோஜி அப்படி சொல்லுவாங்க. இப்படி இருக்கும். அப்பர் விக்கும் பெருசாக இருக்கும், லோயர் விக்கும் வந்து பெருசாக இருக்கும். இதுதான் லாங் லெக்டு டோஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் லோவர் விக் மட்டும் இருக்கும். இதுக்கு பேர் டிராகன் ஃப்ளை டோஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்று இருக்குது, அதில் அப்பர் விக் மட்டும் இருக்கும். இது வந்து என்னென்னா கிரேவ் ஸ்டோன் டோஜி. கிரேவ் மாதிரியே இருக்கிறதுனால கிரேவ் ஸ்டோன் டோஜின்னு வச்சிட்டாங்களோ என்னமோ. ஸோ இது 3 தான். இந்த 3 வந்து இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ட்ரேடே எடுக்கக்கூடாது. இது 3மே டேஞ்சரஸ். இது வந்து ஆல் 3 டைப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து டேஞ்சரஸ். நோ ட்ரேட் டிபெண்டிங் ஆன் திஸ் டோஜிஸ். சரிங்களா? ஏன் வந்து இந்த டோஜி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா,
மார்க்கெட்டில் 90% ஆஃப் த கேண்டில் வந்து இந்த டோஜியாக தான் இருக்கும். ஸோ வந்து இது ஃபார்ம் ஆன உடனே ரிவர்சலுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு தான் முக்கால்வாசி வீடியோஸில் வந்து சொல்லுவாங்க. பட் ஒன்லி ட்ரெண்டி டேஸில் மட்டும்தான் ரிவர்சலுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற நாட்களில் வந்து வாய்ப்பே வந்து கிடையாது. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து 90% வந்து இந்த கேண்டில் தான் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து டோஜியை வந்து நீங்கள் ஸ்பாட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இந்த கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் ட்ரெண்டி டேஸில் இந்த டோஜி வந்து ஃபார்ம் ஆகி ரிவர்சல் நடந்த அந்த சார்ட்டையும் கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்கள், உங்களுக்கே வந்து புரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.